अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய பரத்துவம் அந்தர்யாமித்துவம் முதலான நிலைகளை எல்லாம் மிக விரைவாக அனுபவித்தவர். தொடர்ந்து எம்பெருமானுடைய அர்ச்சாவதார அனுபவங்களை செய்கிறார். அதிலேயும் எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் அதாவது மேன்மையையும் சௌலபியத்தையும் அதாவது எளிமையையும் கலந்து கலந்து அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்றோ இப்படி எளியவனாக நின்றான் என்று அருளி செய்து கொண்டு வருகின்ற கிரமத்திலே அவர் எம்பெருமானுடைய மேன்மையை பரத்துவத்திலே அனுசந்தித்து அவனுடைய எளிமையை ராமனாய் கண்ணனாய் அவதரித்த விபவங்களிலே அனுபவித்தார். தொடர்ந்து அவர் எம்பெருமானுடைய மேன்மையை விபவத்திலே அனுபவித்து அவனுடைய எளிமையை அர்ச்சாவதாரத்திலே அனுபவித்தார். அப்படி அர்ச்சாவதார அனுபவத்தை செய்கின்றவர் 7 பாசுரங்களாலே திருவரங்கநாதனை அனுபவித்தார். தொடர்ந்து ஒரு 6 பாசுரங்களாலே திருக்குடந்தையிலே எழுந்தருளிக்கின்ற எம்பெருமானை அனுபவித்தார். இப்படி சயன திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்கள் இருவரையும் அதாவது திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற அழகிய மணவாளன், திருக்குடந்தையிலே எழுந்தருளிருக்கின்ற ஆறாவமுதன் என்று இருவரையும் அனுபவித்தவர். மேலே அடுத்தபடியாக இந்த திருச்சந்த விருத்தத்தினுடைய 62வது பாசுரத்திலே திருக்குறுங்குடியிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றார். அங்கே கிடந்த திருக்கோலத்து எம்பெருமானை அனுபவித்தவர். இங்கே நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற நம்பி அதாவது நின்ற நம்பி வடிவழகிய நம்பி என்றே பெயருடையவனாக அங்கே அந்த திருக்குறுங்குடியிலே எழுந்தருளியிருக்கின்றான் எம்பெருமான். அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானை 62வது பாசுரத்திலே அனுபவிக்க தொடங்கியவர். அந்த திருக்குறுங்குடியிலே நடக்கின்ற ஒரு இயற்கை காட்சியையும் அந்த பாசுரத்திலே மிக அற்புதமாக வர்ணிக்கிறார். கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைபாய் குறுங்குடி நெடுந்தகாய் இரண்டதோடிரணியன் சினங்கொளாகமுன்னையும் இரண்டு கோரு செய்து வந்தா சிங்கமென்பதுன்னையே. திருக்குறுங்குடியிலே ஒரு பொய்கையாம். அந்த பொய்கைக்கு என்ன விசேஷணமிட்டார் திருமழிசை ஆழ்வார் என்றால் கரண்டமாடு பொய்கை. கரண்டம் என்றால் நீர்க்காக்கைகள். நீர்க்காக்கைகள் கரண்டம் என்று சொல்லப்படுகின்றன. அந்த நீர்க்காக்கைகள் எல்லாம் அங்கே உலவி விளையாடுகின்றனவாம் அந்த பொய்கையிலே. அந்த பொய்கை கரையிலே ஒரு பெரிய ஒற்றை பனைமரம் ஒன்று நின்றதாம். அந்த ஒற்றை பனைமரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பனம் பழமானது திடீரென்று அந்த பொய்கையிலே விழுந்தது. அது விழுந்தவுடனே அந்த நீர்க்காக்கைகள் அந்த பொய்கையிலே இருந்த நீர்க்காக்கைகள் அந்த அங்கே விளையாடி கொண்டிருக்கின்றன அல்லவா. இந்த விழுந்த பனைப்பழத்தை அந்த பொய்கைக்குள்ளே இருந்த வாழை மீன்கள் என்ன நினைத்ததாம், நீர்க்காக்கைகள் தான் உள்ளே வந்து விட்டன நம்மை விழுங்குவதற்காக என்று நினைத்து அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து சென்றனவா. இதை ஒரு இயற்கை காட்சியாக கண்டு திருமழிசை ஆழ்வார் வர்ணிக்கிறார். கரண்டமாடு பொய்கையுள் நீர்க்காக்கைகள் உலாவுகின்ற பொய்கைக்குள்ளே கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழா. அந்த கரும்பனை அங்கே உயர்ந்து ஓங்கி நின்ற ஒரு பனைமரம், அந்த பனைமரத்தினுடைய பெரும் பனை அது அப்படியே பனைமரத்திலிருந்து ஒரு பழம் அது இந்த புரண்டு வீழ அந்த பொய்கைக்குள்ளே விழ உடனே அங்கே அந்த பொய்கைக்குள்ளே இருந்த வாழை மீன்கள் அவை என்ன செய்கின்றன, வாழை பாய் என்று வாழை பாய்கின்றது என்று தெரிக்கிறார். அப்படிப்பட்ட குறுங்குடி நெடுந்தகாய் திருக்குறுங்குடியிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானே. நெடுந்தகை என்றால் மிகவும் பெருந்தகையாளன், நெடுந்தகையாளன் என்று அவன் பெருமையுடையவன் என்று அவனை பெருந்தகாய்
நெடுந்தகாய் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து விழித்து அருளி செய்கின்றார். இப்படிப்பட்ட குறுங்குடியிலே எழுந்தருளி இருக்கின்றவனே என்று. ஆஹா, எம்பெருமானுடைய அனுகிரகத்திலே ஒதுங்கி இருப்பவர்களுக்கு வேறு உலகியல் விஷயங்கள் எதை கண்டாலும் அச்சம் என்றோ ஏற்படும். அது இந்த இடத்திலே உள்ளுரை பொருளாக நாம் கொள்ள வேண்டியது. அந்த கரண்டமாடு பொய்கையுள் அந்த கரும்பனை பெரும்பழம் வீழ வாழையானது பாய்ந்தது என்னால் அங்கே இருக்கக்கூடிய வாழை என்பது உத்தம ஸ்ரீவைஷ்ணவர்களை சொல்லுவதாகவும், இப்படி அவர்கள் உலகியல் விஷயங்களுக்கு அஞ்சி எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து சரணம் புகுந்ததாகவும் கூட நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த குறுங்குடியிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், திரண்ட தோளிரணியன் சினங்கொளாகம் ஒன்றையும் 2 கூறு செய்து கொண்ட சிங்கம் என்று இரணியன். அவன் எப்படிப்பட்டவன்? திரண்ட தோள் என்னால் பலத்தாலே திரண்ட தோள், இன்னும் வரபலத்தாலே திரண்ட தோள் என்று அவனுடைய தோல் வலிமை அவனுடைய வரத்தாலேயும் மேலும் பூண்கட்ட பெற்றதல்லவா. அப்படிப்பட்ட திரண்ட தோள் இரணியன். அவனுடைய சினங்கொள் ஆகம் என்றால் கோபத்தையே உடையவனாக எப்பொழுதும் இருந்தபடியினாலே சினங்கொளாகம் என்கிறார். அந்த விஷ்ணுவனிடத்திலே துவேஷத்தினாலே அவன் எப்பொழுதும் சினத்தோடையே இருந்தானாம். அப்படிப்பட்ட சினங்கொளாகம் ஒன்றையும் 2 கூறு செய்தான் என்றால் அவற்றை 2 கூறாக பிளந்து விட்டான். அப்படிப்பட்ட சிங்கம் நரசிங்கம் என்பது உன்னையே அல்லவா என்று திருக்குறுங்குடியிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானே உன்னையன்றோ நரசிங்க பெருமான் என்று கூறுகிறார்கள் என்று இங்கேயும் கூட நாம் எப்படி அர்த்தம் கொள்ளலாம் என்றால், இரணியனை வதம் செய்தது என்பது அவனுடைய மேன்மையை காட்டுகிறது. பெருத்த அசுரன் அவனை வதம் செய்தான் என்னால் அது அவனுடைய மேன்மை. ஆனால் அவன் இந்த வாழைகளும் காணும்படியாக மீன்களும் காணும்படியாக திருக்குறுங்குடியிலே எழுந்தருளியிருக்கிறான் என்னால் அது அவனுடைய சௌலபியம் என்று இப்படி நாம் அனுபவிக்கலாம். இன்றைக்கும் கூட திருக்குறுங்குடிக்கு நாம் சென்றோமானால் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலினுடைய குளம், எம்பெருமானுடைய குளத்திற்கு கரண்டமாடு பொய்கை என்றே பெயர். அந்த பொய்கையின் கரையிலே இன்றைக்கும் ஒரு ஒற்றை பனைமரம் அங்கே இருக்கிறது. இந்த பனைமரத்தைத்தான் ஆழ்வார் பாடினார் என்றும் கூட பெரியோர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கும் நாம் காணும்படியாக கரண்டமாடு பொய்கையும் அங்கே கரும்பனையும் நாம் காணும்படியாக இருப்பது நம்முடைய பாக்கிய விசேஷம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இப்படி திருக்குறுங்குடி எம்பெருமானை அனுபவித்த திருமழிசை ஆழ்வார் மேலே ஒரு 2 பாசுரங்களாலே தொண்டை மண்டலத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் 3 திவ்ய தேசங்களை சேர்த்து அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமான் நின்ற நிலையிலே எழுந்தருளிருக்கின்ற திரு ஊரகம், வீற்றிருந்த நிலையிலே எழுந்தருளிருக்கிற திரு பாடகம், சயன திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கிற திரு வெக்கா என்கின்ற 3 திவ்ய தேசங்களை சேர்த்து அனுபவிக்கிறார். நன்னிருந்து யோகநீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்னிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே உன்னிருந்த மாடநீடு பாடகத்து மூரகத்தும் நின்னிருந்து வெக்கணக் கிடந்தது என்ன நீர்மையே. எம்பெருமானுடைய நீர்மை இந்த பாசுரத்தில் என்ன தெளிவாகவே வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார். இது என்ன எளிமை, இது என்ன எளிமை. எம்பெருமான் எப்படிப்பட்ட மேன்மை உடையவன் என்றால், நன்று இருந்து யோகநீதி நண்ணுவார்கள். நன்று இருந்து என்னால் அந்த எம்பெருமானை தியானம் செய்கிற உபாசகர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே தர்பை புல்லை விரித்து, அதற்கு மேலே மான் தோலை விரித்து, அதற்கு மேலே பட்டுத்தோலை விரித்து, பட்டு துணியை விரித்து, அதன் மேலே இவன் சுகமாக அப்படி பின்னாலே சாய்ந்து கொள்வதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு இதெல்லாம் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருத்தன் நன்றாக தியானம் செய்கிறானாம். அப்படி நன்றிருந்து யோகநீதி நண்ணுவார்கள். யோக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி உன்னை நண்ணுவார்கள். யார் உன்னை உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் என்ன செய்கிறான், இப்படி நம்மை இவர்கள் உபாசித்தார்களே என்ற மகிழ்ச்சியினாலே அவர்களுடைய கருத்திலே சென்று அமர்ந்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி விடுகிறானாம். அப்படி நன்றிருந்து யோகநீதி நண்ணுவார்கள். அவர்களுடைய சிந்தையுள் சென்று இருந்து என்ன செய்கிறான் எம்பெருமான், அவர்களுடைய தீவினைகள் எல்லாம் தீர்க்கின்றான். அப்படிப்பட்ட தேவன் இவன்தான் மிகவும் தேவர்களுக்கெல்லாம் தேவன், மிகவும் உயர்ந்தவன், பரத்துவம் பொலிந்தவன் என்று அப்படிப்பட்ட மேன்மையுடையவன். ஆடியவர்கள் தன்னை கண்கொண்டு காண வேணும் என்பதற்காக எங்கே வந்தான் என்றால்
குன்றிருந்த மாடம். குன்றிருந்த மாடம் என்றால் அந்த இடத்திலே, அந்த காஞ்சிபுரத்திலே அவன் எங்கே எழுந்தொழிக்கிறான்? குன்றிருந்த மாட நீடு பாடகத்தும் ஊரகத்தும் என்று திருப்பாடகம் என்று ஒரு திவ்ய தேசம், அதற்கு மேலே திரு ஊரகம் என்று ஒரு திவ்ய தேசம், 2 திருக்கோயில்கள். அந்த திருக்கோவில்களிலே நின்று இருந்து, திருப்பாடகத்திலே இருந்து அந்த திரு ஊரகத்திலே நின்று என்று நாம் அப்படி அன்வயித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலே நின்றிருந்து வெக்கணை கிடந்தது. வெக்கணை என்னால் திருவக்கா என்று ஒரு திவ்ய தேசம், அங்கே கிடந்தது. இது என்ன நீர்மை! அப்படி பரிசிரமப்பட்டு அவனை தியானிக்கிறவர்களுடைய நெஞ்சிலேதான் எழுந்தருளியிருப்பவன் என்று வேதங்கள் முழங்கா நிற்க, அவன் நாம் பரிசிரமப்படாதிருக்க செய்தேயும் அவனை நாம் சென்று சேவிக்கும்படியாக இப்படி திருவுரகத்திலே நின்றும் திருப்பாடகத்திலே வீற்றிருந்தும் அப்படி திருவெக்காவிலே கிடந்தும் நமக்கு காட்சி தந்து அருள் புரிகிறானே, இது என்ன நீர்மை! இது என்ன நீர்மை! இந்நீர்மை என்னால் எளிமை, இது என்ன எளிமை! இப்படிப்பட்ட எளிமை எங்கே நாம் காணலாம் என்று எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவத்தையும் அவர் அனுபவித்து அர்ச்சாவதாரத்தையும் சொல்லி, அந்தர்யாமித்துவம் என்கிறது அவனுடைய மேன்மையை காட்டுகிறது, இந்த அர்ச்சாவதாரம் என்பதும் அவனுடைய எளிமையை காட்டுகிறது என்று இங்கே தொண்டை மண்டலத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்களான அந்த திருவெக்கா, திருப்பாடகம், திரு ஊரகம் ஆகிய திவ்ய தேசங்களை இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். இன்னும் அடுத்த 2 பாசுரங்களிலேயும் கூட இந்த 3 திவ்ய தேசங்கள், அதாவது நின்றும் இருந்தும் கிடந்தும் அவன் நமக்கு அருள் புரிகின்ற இந்த 3 திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.